நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டு ஆனி மாத ராசி பலன்கள் காணலாம். தமிழ் வருடத்தின் 3வது மாதம் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சூரியனும் புதனும் இந்த மாதம் முழுக்க சஞ்சாரம் செய்வாங்க. ஆனி மாதம் 5ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஆனி மாதம் 21ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, மீனராசியில் சனி. ஆனி மாதம் 1ஆம் தேதி மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அமாவாசை யோகத்தில் சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆனி மாத ராசி பலன் காணலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதி குரு 8ஆம் இடமான அஷ்டமத்திலே அசர குரு சுக்கராச்சாரியருடன் ஒரே வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குருவை விட்டு சுக்கிர பகவான் முன்னேறி செல்கிறார். அதனால் 8ஆம் இடம் சார்ந்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். 2 கிரகங்கள் 8வது வீட்டில் செல்லும்போது பெண்கள் வழியில் சிலருக்கு அக்கா தங்கியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். பெண்கள் வழியில் சிலருக்கு மரியாதை குறைவு, பெண்கள் வழியில் அசிங்க அவமானப்பட மாதிரியான சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். குருவை விட்டு சுக்கிரன் முன்னேறி செல்லும்போது அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். இருந்தாலும் 8வது வீட்டிலே குருபகான் செல்லும்போது தேவையில்லாமல் நீங்கள் மற்றவர்களிடம் அசிங்கப்படுற மாதிரி அவமானப்படுற மாதிரியான சூழ்நிலை தான் ஏற்படும். தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே சூரியன் புதன் சேர்க்கை. இந்த மாதம் முழுவதும் 7வது வீட்டிலே சூரியன் புதன் இணைவு. 7வது வீட்டிலே உஷ்ண கிரகம் இருக்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்வலி, உடல் உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் வரலாம். 7வது வீட்டிலே சூரியன் புதன் இணைவு இருக்கும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கூடுதலாக கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும். ஏன்னா அரச கிரகம் சூரியன். அரசு சார்ந்து, ஸ்டாக்மெண்ட் சார்ந்து, பதிவு பத்திரங்கள் சார்ந்து ஒரு சிலருக்கு இந்த மாதம் அலைச்சல்களை ஏற்படுத்தலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவைன்னு போயிட்டு வர மாதிரி அந்த காரியங்கள் உடனே உங்களுக்கு நடக்காத மாதிரி இருக்கும். இந்த மாதம் பிற்பாதி அந்த காரியங்கள் நடக்கும். 7வது வீட்டிலே சூரியன் புதன் இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு அரசு சலுகைகள், அரசு உதவிகள் இந்த மாதம் கிடைக்கும். தனுசு ராசிக்கு 5வது வீட்டிலே ஆனி மாதம் 5ஆம் தேதி வரை செவ்வாய் செல்கிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது குழந்தைகளிடம் கருத்து வேறுபாடு, சண்டை சித்திரவுகள் வரலாம். நீங்கள் சொல்கிற பேச்சை உங்கள் பிள்ளைங்க கேட்காது. ஆனி மாதம் 5ஆம் தேதி 6வது வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார். அதாவது 5ஆம் அதிபதி 6ஆம் இடம் செல்கிறார். 6ஆம் அதிபதி 5வது வீட்டிற்கு வந்தாலும், 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிற்கு வந்தாலும் கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகள் உண்டு. 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிற்கு செல்லும்போது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வேலை உத்தியோகம் தேடி தரணும். உங்கள் குழந்தைங்க எதிர்கால முன்னேற்றத்திற்கு நீங்கள் பணம் காசு சம்பாதித்து வைக்க வேண்டும். உங்கள் குழந்தைங்க முன்னேற்றத்திற்கு இந்த ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் நீங்கள் முயற்சிகள் எடுப்பீங்க. 6வது வீட்டிலே கோச்சாரத்தில் செவ்வாய் செல்வது அனைத்து வழியிலும் உங்களுக்கு காரியங்கள் வெற்றியாகும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு மனை நிலம் சொத்துக்கள் வாங்கி விற்பவர்கள், தரகர்கள், கமிஷன் ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபகரமாக இருக்கும். 6வது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது இயந்திரம், வண்டி வாகனம், டிரைவர்களுக்கு இந்த காலகட்டம் புதிதாக நீங்கள் வண்டி வாங்கி நீங்கள் ஓனர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் செல்வது பார்த்திங்கன்னா 12வது வீட்டை இயக்குவார். இந்த மாதம் பகல் டியூட்டி பார்க்கக்கூடியவர்களுக்கு இரவு டியூட்டி மாறலாம். 12வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சிலருக்கு பயணங்கள், இடமாற்றங்கள், வேலை உத்தியோகம் ரீதியாக ஏற்பட வாய்ப்புண்டு.
தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை செவ்வாய் மேல் விழுகிறது. அப்போ வந்து வீடு மாற்றம், இடம் மாற்றங்கள் இந்த மாதம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதாவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புதிதாக வேறு வீட்டுக்கு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விவசாய நிலம் சொத்துக்கள் வந்து குத்தகைக்கு விட்டவர்கள், வாடகைக்கு விட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் குத்தகை பணம், வாடகை பணம் உங்கள் வீட்டை தேடி வரும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி இருக்கும்போது நண்பர்கள் சேர்க்கை இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும். கெட்ட நண்பர்கள் வழியில் பணங்காசு செலவாகும். கெட்ட நண்பர்களால் உங்களுடைய ஆரோக்கியம் கெடும். அதனால் வந்து நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே ராகு செல்கிறார். ராகு 3வது வீட்டிலே அமர்ந்திருப்பது தனுசு ராசிக்கு மிக மிக சிறப்பு. 9வது வீட்டிலே கேது இருப்பதும் தனுசு ராசிக்கு சிறப்பு தான். அதாவது வீட்டை விட்டு வேலை உத்தியோக ரீதியாக வெளியில் சென்றவர்கள் வீடுக்கு வந்து திரும்ப வருவாங்க. கோவில் சார்ந்து ஆன்மீக காரியங்கள் சார்ந்து தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் தடையில்லாமல் செய்து முடிக்கலாம். 3வது வீட்டிலே ராகு இருக்கும்போது தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் முயற்சிகளை மேம்படுத்துங்க. உண்மையாக நேர்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றியாகும். தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் அமாவாசை யோகத்திலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா துணி, மணி, ஆடை, ஆபரணம், புதிய வண்டி, வாகனம் இந்த மாதிரி 7வது வீட்டில் சந்திர பகவான் செல்லும்போது புதிய பொருள் சேர்க்கை தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆனி மாதம் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.